தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாகன இறக்குமதியால் ஏற்பட்டுள்ள சிக்கல், 1000க்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு பாதிப்பு. ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்ட பேருந்துகள், 4 படுகாயம். கொழும்பில் தீ விபத்து, போலீசார் தீவிர விசாரணை. 50,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, அரசாங்கத்தின் மகிழ்ச்சி தகவல். ஓயல் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு கல்வி அமைச்சின் அறிவித்தல். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இலங்கை பெண்ணொருவர் அதிரடி கைது. 2 உந்துருளிகள் மோதி விபத்து, ஒருவர் உயிரிழப்பு. இலங்கையில் ஆபத்தான நபர் வெளிநாட்டில் மனைவியுடன் தலைமறைவு. இலங்கையில் நேர்ந்த கொடூரம், வாய்த்தர்க்கம் கைகலப்பாக மாறி ஒருவர் கொலை. தொடர்பான விரிவான செய்திகள். இறக்குமதி செய்யப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இன்னும் துறைமுகங்களில் சிக்கியிருப்பதாக தெரிய வந்துள்ளது. அவற்றை விடுவிக்க அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட போதிலும் அதற்கு உரிய பதிலும் கிடைக்கவில்லை என்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல் நடத்துமாறு கோரிய போதிலும் இன்னும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று அவர் கூறியுள்ளார். இந்த வாகனங்களை விடுவிக்காமல் கொழும்பு மற்றும் ஹம்பாந்தோட்டை துறைமுகங்களில் வைத்திருப்பதால் தாமத கட்டணங்களை இறக்குமதியாளர்கள் செலுத்த வேண்டியிருக்கும். ஹம்பாந்தோட்டை துறைமுகம் வேறொரு நாட்டிற்கு சொந்தமானது என்பதால் செலுத்தப்படும் தாமத கட்டணங்கள் அந்த நாடுகளுக்கு டாலர்களில் மாற்றப்படுகின்றன. கொழும்பு துறைமுகத்தில் உள்ள பெரும்பாலான வாகன நிறுத்துமிடங்களும் தனியார் துறையை சேர்ந்தவை என்பதால் அந்த தாமத கட்டணங்களும் அவர்களுக்கு செல்வதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹம்பாந்தோட்டை மற்றும் கொழும்பு துறைமுகங்களில் சுமார் 2 மாதங்களாக சுமார் 1000 வாகனங்களை விடுவிக்க முடியவில்லை. அதற்கு முன்பு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன. வாகன இறக்குமதிக்காக $1 பில்லியன் செலவிட்ட பின்னர் $1.7 பில்லியன் வருமானத்தை அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக சங்கத்தின் செயலாளர் பிரசாத் குலதுங்க தெரிவித்துள்ளார். மகரகம நாவின பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 4 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மகரகம போலீசார் தெரிவித்தனர். நாவின பேருந்து நிறுத்தத்தில் இருந்து பிரதான வீதிக்குள் நுழைந்த பேருந்து மகரகமவிலிருந்து கொழும்பு நோக்கி பிரதான வீதியில் பயணித்த மற்றொரு பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் தற்போது களுபோவில போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்போது விபத்துக்குள்ளான பேருந்து போலீசாரினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளதோடு மகரகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். டெமட்டகொட பகுதியில் அமைந்துள்ள ஒரு குப்பை மேட்டில் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அதனை சுற்றியுள்ள குடியிருப்பவர்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கொழும்பு பிரதேசம் ஒன்றிலே இந்த தீ விபத்து பரவியுள்ளது. தீ பரவுவதை கட்டுப்படுத்தும் முயற்சியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை எந்தவொரு உயிரிழப்போ காயம்பட்டவர்களோ தொடர்பில் தகவல் வெளியாகவில்லை. தீ விபத்தின் காரணம் வெளிவராத நிலையில் போலீசார் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த 18 முதல் 35 வயதுக்கு உட்பட்ட 50,000 இளைஞருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கான செயல் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நேர்முக தேர்வு செவ்வாய்க்கிழமை இன்று முதல் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை நாட்டின் அனைத்து பிரதேச செயலகங்களில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெரிவாகும் இளையோர் சமுர்த்தி துறையால் நிதி அளிக்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் இருந்து தொழில் கல்வி படிப்புகளை தொடர 50,000 மதிப்புள்ள முழு உதவித்தொகையை பெறுவார்கள். மேலும் தொழில் முனைவில் ஆர்வமுள்ள பங்கேற்பாளர்களுக்கு வணிகம் பயிற்சியும் சொந்தமாக தொழில் தொடங்க சலுகை கடன்களும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தில் இணைய விரும்பும் இளைஞர் www.nextsrilanka.lk என்ற இணையதளத்தை அணுகுமாறும் கேட்கப்பட்டுள்ளது. கிராம மேம்பாடு, சமூக பாதுகாப்பு, சமூக வலுவூட்டல் அமைச்சுடன் இணைந்து சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தினால் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 வருடங்களில் 20 லட்சம் குடும்பங்களுக்கு இந்த செயல் திட்டத்தை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது.
2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் பெறுபேறுகளை மீள்பரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது. குறித்த விடயம் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மீள்பரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் 28ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதேவேளை 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களின்படி 2,37,026 மாணவர்கள் உயர்தர கல்விக்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார். இது சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கையில் 73.45 வீதம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் 13,392 மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் 9A சித்திகளை பெற்றுள்ளதாகவும் இது மொத்த பரீட்சார்த்திகளின் 4.15 வீதம் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு சிகரெட்டுகளை தனது பயணப்பொதிகளில் மறைத்து கடத்த முயன்ற இலங்கை பெண்ணொருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். புத்தளத்தை வசிப்பிடமாக கொண்ட 54 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது 4.9 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். குறித்த பெண் துபாயிலிருந்து சட்டவிரோதமான முறையில் சிகரெட்டுகளை கடத்த முயற்சித்துள்ளார். மேலும் அவருடைய பயணப்பொதிகளில் இருந்து 149 அட்டைப்பட்டிகளில் இருந்த 29,800 சிகரெட் குச்சிகளை போலீசார் மீட்டுள்ளனர். முல்லைத்தீவு பரந்தன் வீதியில் 26ஆம் கட்டை பகுதியில் 2 உந்துருளிகள் போதை விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வெள்ளப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த 37 வயதான ஒருவரே விபத்தில் உயிரிழந்துள்ளார். அதே நேரம் விபத்தில் காயமடைந்த மேலும் 2 இளைஞர்கள் மூங்கிலாறு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் பாரிய குற்ற கும்பல் தலைவரான கேகல்பாத்திர பத்மே மற்றும் அவரது மனைவி மலேசிய போலீஸ் காவலில் இருந்து தப்பிச் சென்றதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கேகல்பாத்திர பத்மே, அவரது மனைவி மற்றும் கமாண்டோ சாலிந்த் ஆகியோர் 9ஆம் தேதி மலேசிய பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியிடப்பட்டன. சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டமே இலங்கை போலீசாரினாலும் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. பின்னர் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் குழுவை அந்த நாட்டிற்கும் மற்றொரு அதிகாரிகள் குழுவை தாய்லாந்திற்கும் அனுப்பி அவர்களை மீண்டும் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவர்களை மீண்டும் அழைத்து வர சென்ற குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் ஏமாற்றத்துடன் நாடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மாத்தறை கம்பர்பட்டிய பகுதியில் மது விருந்தொன்றில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் நீண்டு கைகலப்பாக மாறியதில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் இந்த சம்பவத்தில் காயமடைந்த மற்றொரு நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். மாத்தறை கம்பர்பட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாகேன பகுதியில் சனிக்கிழமை மது விருந்தொன்றில் கலந்து கொண்டிருந்த நண்பர்களிடையே வாய்த்தர்க்கம் நீண்டு கைகலப்பாக மாறியுள்ளது. இதன்போது கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இருவர் படுகாயமடைந்துள்ளதுடன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் காயமடைந்தவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் காயமடைந்த மற்ற நபர் கம்பர்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதுடன் சம்பவத்தை அடுத்து தாக்குதலுடன் தொடர்புடைய சந்தேக நபர் அப்பகுதியிலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர். 40 வயதுடைய யகலகொட பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதுடன் 42 வயதுடைய கரப்புட்டுக்கல பகுதியைச் சேர்ந்த நபர் காயமடைந்துள்ளார். இதேவேளை தப்பியோடிய சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகள் கம்பர்பட்டிய போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.